இந்த பூச்சி, அதாவது தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பூச்சி வந்து உங்கள் வயலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஃபெர்மோன் லூர்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா, நான் அந்த பேரை அண்டர்லைன் பண்ணுறேன், அந்த பேர் நான் கீழே இப்படி அந்த பேரில் உள்ளதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் இந்த எல்லோ ஸ்டெம் போரர் உங்கள் வயலில் வந்து அதோட பாப்புலேஷன் எண்ணிக்கை வந்து கம்மியாகும். அதை எப்படி வயலில் வந்து நம்ம வாங்கிட்டு போய் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க அந்த வீடியோ பார்ப்போம். அதை மெயினாக கைப்படாமல் வெட்டணும். கைப்படாமல் வெட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஐ மீன் கைப்படாமல் நீங்கள் அதில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிங்கன்னா சூப்பர். கைப்பட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் அதோட கெமிக்கல் வந்து கையில் பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கைப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது எப்போதுமே அடியில் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. அடியில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு அப்படியே அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு இதில் அப்படியே மாட்டிட்டுனா வேலை முடிஞ்சது. இந்த ஆண் அந்த பூச்சிகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ஷன் ஆக முடிச்சிடும் அதோட அந்த வாசனைக்கு. ஓகே, இப்படி தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பச்சை அந்துப்பூச்சி. இந்த அந்துப்பூச்சி வந்து மெயினாக வயலில் உங்கள் வயலில் வந்துச்சுன்னா அதோட பாதிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதோட பாதிப்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட பாதிப்பு இந்த இந்த பூச்சினால் சில வைரஸ் வந்து பரவும். ஓகே, நெல் வயலில் சில வைரஸ் நோய்கள் வந்து பரவும். அது என்ன வைரஸ் நோய் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை கொஞ்சம் ப்ளே பண்ணி இதை பார்த்துட்டு அதுக்கடுத்து வருவோம். அறிகுறிகள்: தாக்கப்பட்ட பயிர்கள் வளர்ச்சியின்றி காணப்படும். இலைகள் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறமாக மாறிவிடும். குறு போன்ற புள்ளிகள் காணப்படும். இலை நுனியிலிருந்து நிறமாற்றம் தொடங்கி இலைத்தாள் அல்லது அடிப்பரப்பு வரை மஞ்சள் நிறமாக மாறிவிடும். இதனை சரி செய்ய பைட்டோபாஸ், மாஸ்க் மற்றும் டான் ரைசோபியூர் கலந்து தெளித்தால் நெல் பயிரில் வரும் தும்ரோ வைரஸ் நோயை கட்டுப்படுத்தலாம். யூரியாவை வந்து நீங்கள் நெல் வயலில் வந்து அதிக அளவில் பயன்படுத்தக்கூடாது. கரெக்டான பரிந்துரைக்கப்பட்ட அளவில் வந்து நெல் வயலில் யூரியாவை பயன்படுத்துங்க. மோஸ்ட்லி இந்த க்ரீன் லீஃப் காப்பர், அதாவது இந்த பச்சை அந்துப்பூச்சிக்கு வந்து அதிக அளவில் என்ன பண்ணுறாங்கன்னா அண்டு ரெசிஸ்டண்ட் உள்ள வெரைட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த பூச்சை எதிர்த்து வாழக்கூடிய பயிர் ரகங்களை வந்து விதைப்பது வந்து மிகவும் நல்லது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ. உங்கள் வயலில் வந்து இந்த ரைஸ் இயர்கெட் பக், அதாவது கதிர் நாவாய் பூச்சை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு வந்து 2 மருந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று மாலத்தியான், இன்னொன்று வந்து பென்தாய்ட் அப்படிங்கிற மருந்து. இந்த மாலத்தியான் 50 ஈசின்னு கடையில் கேட்பாங்க. கடையில் மாலத்தியான் 50 ஈசி அப்படிங்கிறது கடையில் வந்து இது வந்து மாலத்தியான் அப்படிங்கிறது அதோட கெமிக்கல் நேம். ஓகே, மாலத்தியான் 50 ஈசி. ஓகே, இது வந்து ஒரு லிட்டருக்கு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணாங்கன்னா 5 ml யூஸ் பண்ணுவாங்க. இது பென்தாய்ட் அப்படிங்கிற அந்த மருந்து வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 2.5 ml. ஓகே, அந்த பென்தாய்ட் அப்படிங்கிற அந்த மருந்து வந்து அதுவும் கிட்டத்தட்ட 50% ஈஸின்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 2.5 ml. ஓகே, மாலத்தியான்ங்கிறது 5 ml யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இந்த பென்தாய்ட் அப்படிங்கிறது ஒரு லிட்டருக்கு வந்து 2.5 ml யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்படி யூஸ் பண்ணி நம்ம கதிர்நாவாய் பூச்சை வந்து நம்ம வயலில் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ. அதற்கடுத்து வந்து ரைஸில் வந்து லீஃப் ஹோல்டர் அப்படிங்கிற ஹோல்டர்னால் வேறு ஒன்றுமே இல்லை. இலை எப்படி இருக்குன்னா அந்த நடுவில் வந்து அந்த புழு வந்து இருந்துட்டு அப்படியே லீஃப் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, உள்ளே அப்படியே அந்த புழு வந்து சுருண்டு இருந்துக்கிட்டு உள்ளே வந்து டேமேஜ் வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஓகே, டேமேஜ் மீன் அந்த இலையை சுரண்டி சாப்பிட்டுட்டு அப்படியே டேமேஜ் வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஓகே, அந்த மாதிரி அதோட எண்ணிக்கை வந்து அது பெருக்கிக்கிட்டே இருக்கும். ஓகே, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதோட சிம்டம் எப்படி இருக்குன்னா அது ஸ்கார்ச்சிங் ஆன மாதிரி இருக்கும். ஸ்கார்ச்சிங்னா லைட்டாக சுரண்ட மாதிரியே இருக்கும். அது வந்து எல்லாமே நான் இங்கே ஷோ பண்ணுவேன். ஓகே, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டு இந்த சைபர் மெத்ரின்னு ஒரு மருந்து சொல்லுவாங்க. ஓகே, நல்லா வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது எல்லாமே கெமிக்கல் நேம் தான் சொல்லுவேன். ஓகே, அந்த ட்ரை நேம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை நேம் வந்து பேர் நிறையா இருக்குது. ஓகே, ஒரு கெமிக்கலுக்கு வந்து ட்ரை நேம் எப்படி 30-40 பேர் இருக்கும். அதனால் நீங்கள் கெமிக்கல் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கெமிக்கல் நேமை அப்படியே ஒரு நோட்லேயோ இதில் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஓகே. சப்போஸ் எனக்கு தெரியல அப்படின்னா ஒரு நோட்டில் எழுதி நீங்கள் அதை கடையில் கொண்டு போய் கொடுங்க. கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி அந்த மருந்து அந்த கெமிக்கல் நேமுக்கு கரெக்டான மருந்து எடுத்து தருவாங்க. அந்த லீஃப் ஹோல்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ரொப்பனோபாஸ் வந்து 40% ப்ளஸ் சைபர் மெத்தின் அதோட 4% இருக்கும். இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது 2 கம்பைன் பண்ணி ஒரு பாட்டிலாக வச்சுருப்பாங்க அது கடையில். அதை நம்ம வாங்கி வந்து யூஸ் பண்ணலாம். இது லிட்டருக்கு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணால் 2.5 ml, அதாவது 2.5 ml வந்து ஒரு லிட்டருக்கு வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இந்த இது வந்து யூஸ் பண்ணலைன்னா எமாமெக்டின்
அமோனியம் பென்சாய்டு அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. ஓகே, அந்த மருந்து வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட அடிஷ்னலாக என்ன யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா ஃபங்கிசைட்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபங்கிசைட்ஸ்னால் கார்பன் டெசிம் ப்ளஸ் மேங்கோ சப்பு இருக்கும், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அந்த மருந்து வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா அடிஷ்னலாக அந்த நோய் வந்து செகண்ட் டைம் வந்து ரைஸ் வயலில் வராது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா அப்படியே லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது பயிர் தொடர்பான நோய் தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் வந்து இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எந்த பயிரில் நோய்களை பற்றியோ பூச்சிகளை பற்றியோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த உர மேலாண்மை அதை பற்றிலாம் போடணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பயிர் வந்து நெக்ஸ்ட்டு போடுறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் அதிக அளவில் வருதோ அந்த பயிரை வந்து நம்ம அடுத்த வீடியோவாக எடுத்து மேக் பண்ணுவோம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி.